What is history? வரலாறு என்றால் என்ன? History is the study of the past, based on evidence, records, and interpretations of human activities. வரலாறு என்பது கடந்த காலத்தை பற்றி ஆய்வு செய்வது. இது ஆதாரம், பதிவுகள் மற்றும் மனிதர்களின் செயல்பாடுகளின் விளக்கங்களை அடிப்படையாகக் கொண்டது. வரலாற்றின் நோக்கம் மனிதர்களின் கடந்த கால நிகழ்வுகளின் உண்மையான விளக்கத்தை உருவாக்குவது, அதாவது என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்று பகுப்பாய்வு செய்வதே வரலாற்று ஆய்வின் முக்கிய பணியாகும். Importance of history. வரலாற்றின் முக்கியத்துவம் helps us understand human society and culture. மனித சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை புரிந்துகொள்ள உதவுகிறது. Provides lessons from past mistakes and successes. கடந்த கால தவறுகள் மற்றும் வெற்றிகளிலிருந்து பாடங்கள் அளிக்கிறது. Builds identity and continuity for nations and communities. நாடுகள் மற்றும் சமூகங்களுக்கு அடையாளமும் தொடர்ச்சியும் உருவாக்குகிறது. Famous quotes on history. வரலாற்று குறித்த புகழ் பெற்ற மேற்கோள்கள். History is the record of past events. Ehud H. Carr. வரலாறு என்பது கடந்த நிகழ்வுகளின் பதிவு. Ehud H. Carr. History teaches us lessons for the future. Cicero. வரலாறு எதிர்காலத்திற்கான பாடங்களை கற்பிக்கிறது. Cicero. History helps us understand how societies, cultures, and civilizations have developed. சமூகங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் நாகரிகங்கள் எவ்வாறு வளர்ந்தன என்பதை புரிந்துகொள்ள வரலாறு நமக்கு உதவுகிறது. Herodotus, a 5th century BCE Greek historian, is considered the father of history. கிமு 5ஆம் நூற்றாண்டின் கிரேக்க வரலாற்றாசிரியரான ஹெரோடோடஸ் வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுகிறார். வரலாற்றில் காலத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் BC, Before Christ, கிறிஸ்துவுக்கு முன், மற்றும் AD, Anno Domini, கிறிஸ்துவுக்கு பின். பொதுவான கிரிகோரியன் நாட்காட்டியே, கிரிகோரியன் கேலண்டர், உலகம் முழுவதும் பயன்படுத்தும்போது, அதற்கு கிறிஸ்துவ மதத்துடன் நேரடி தொடர்பை குறிப்பிடாமல் இருக்கவே BCE மற்றும் CE, காமன் எரா, பொது ஆண்டு, என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மதம் சாராத அல்லது சர்வமத பின்னணியில் உள்ள கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் இம்முறை பரவலாக பயன்பாட்டில் உள்ளது. பொது ஆண்டுக்கு முன், BCE, Before Common Era, என்பது காலத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு மதச்சார்பற்ற, religiously neutral சொல்லாகும். The Common Era, CE, is a year notation used in the Gregorian calendar to indicate the period of time that begins with the year 1. It is an alternative to the original Anno Domini, AD, notation, which is used to indicate the same calendar era. பொது சகாப்தம், CE, என்பது கிரிகோரியன் நாட்காட்டியில் ஆண்டு 1 தொடங்கும் காலத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு ஆண்டு குறியீடாகும். இது அசல் Anno Domini, கிபி, குறியீட்டிற்கு மாற்றாகும். இது ஒரே நாட்காட்டி சகாப்தத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. The two notations are numerically equivalent, so 2026 CE and AD 2026 both refer to the same year. இரண்டு குறியீடுகளும் எண்ணியல் ரீதியாக சமமானவை, எனவே 2026 CE மற்றும் AD 2026 இரண்டும் அதே ஆண்டை குறிக்கின்றன. BCE, CE is mostly used by non-Christians to avoid referencing Christ. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களால் கிறிஸ்துவை குறிப்பிடுவதைத் தவிர்க்க BCE, CE பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது.
History may be divided into 3 major periods by its available sources. வரலாற்றை அதன் கிடைக்கும் ஆதாரங்களின்படி 3 முக்கிய காலகட்டங்களாக பிரிக்கலாம். Prehistoric period, Proto-historic period, Historic period. Timeline. Prehistoric period, 2 million to 1800, example Stone Age. Protohistoric period, 2500 to 1700, example Indus Valley Civilization. Indian history can be classified into 3 periods. Ancient history, prehistoric to AD 700. Medieval history, AD 700, AD 1857. Modern history, AD 1857 to 1991. Prehistory and Protohistory of India. இந்தியாவின் முன்வரலாறு மற்றும் முதன்மை வரலாறு. Prehistory, முன்வரலாறு. எழுதப்பட்ட ஆதாரங்கள் இல்லாத காலம், கல்கருவிகள், எலும்புகள், குகை ஓவியங்கள் போன்ற தொல்லியல் சான்றுகள் மூலம் அறியப்படும் காலம். Prehistory refers to the period without written records, known through tools, bones, cave paintings, and archaeological findings. Stone Age, கற்காலம். Neolithic Age, புதுக்கற்காலம். Chalcolithic Age, செம்புக்காலம். Protohistory, முதன்மை வரலாறு. எழுதப்பட்ட பதிவுகள் இருந்தாலும் அவை இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை. Yehuka, சிந்து சமவெளி நாகரிகம். Protohistory refers to the time when writings existed but are not fully deciphered, e.g., Indus Valley Civilization. Indus Valley Civilization, சிந்து சமவெளி நாகரிகம், Protohistory. Prehistory, no written records, எழுத்து ஆதாரம் இல்லை. Protohistory written but undeciphered, எழுத்து உண்டு, இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை. Archaeological evidence, தொல்லியல் ஆதாரம். Archaeological evidence refers to the material remains of the past such as tools, pottery, cairns, inscriptions, monuments, etc., which help us understand ancient human life and culture. தொல்லியல் ஆதாரம் என்பது பழைய மனித வாழ்க்கை மற்றும் கலாசாரத்தை அறிய உதவும் கருவிகள், பானைகள், நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவுச் சின்னங்கள் போன்ற பொருள் மீதிகள். Types of archaeological evidence, தொல்லியல் ஆதார வகைகள். Artifacts, பொருட்கள். Tools, weapons, ornaments made by humans. மனிதனால் செய்யப்பட்ட கருவிகள், ஆயுதங்கள், ஆபரணங்கள். Pottery, மண் பானைகள். Pottery reveals daily life, trade, and artistic skills. பானைகள் அன்றாட வாழ்க்கை, வர்த்தகம், கலைத்திறமை ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. Inscriptions, கல்வெட்டுகள். Writings on stone or metal that record events, orders, or donations. கல் அல்லது உலோகத்தில் பொறிக்கப்பட்ட எழுத்துகள். நிகழ்வுகள், ஆணைகள், தானங்கள் குறித்து பதிவு. Coins, நாணயங்கள். Provide information about kings, economy, religion, and trade. அரசர்கள், பொருளாதாரம், மதம், வர்த்தகம் குறித்து தகவல் தருகின்றன. Monuments, நினைவுச்சின்னங்கள். Temples, stupas, palaces, caves help understand architecture and culture. கோவில்கள், ஸ்தூபங்கள், அரண்மனைகள், குகைகள் போன்றவை கட்டிடக்கலை மற்றும் கலாசாரத்தை வெளிப்படுத்துகின்றன. Burials அடக்கம், grave goods and burial patterns give insights into social and religious life. கல்லறைகளில் உள்ள பொருட்கள் மற்றும் அடக்கம் முறைகள் சமூக, மத வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றன. Importance, முக்கியத்துவம், helps reconstruct history where written records are absent. Provides reliable evidence about lifestyle, economy, religion, and culture.
எழுத்து ஆதாரங்கள் இல்லாத இடங்களில் வரலாற்றை மீண்டும் உருவாக்க உதவுகிறது. வாழ்க்கை முறை, பொருளாதாரம், மதம், கலாச்சாரம் குறித்து நம்பகமான ஆதாரங்களை வழங்குகிறது. தொல்பொருள் சான்றுகள் பெரும்பாலும் இலக்கியங்களை நன்கு புரிந்துகொள்ள உதவுகின்றனவா? ஆம், உறுதியாக உதவுகின்றன. தொல்பொருள் சான்றுகள் ஆர்க்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் என்பவை பூமியின் அடியில் புதைந்துள்ள அல்லது காலப்போக்கில் சிதைந்துபோன கட்டமைப்புகள், கருவிகள், நாணயங்கள், பானை ஓடுகள் மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் போன்றவற்றை உள்ளடக்கியவை. இந்தச் சான்றுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்களை சரியாக புரிந்துகொள்ள ஒரு உறுதியான வரலாற்றுச் சட்டகத்தை ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரேம்வொர்க் வழங்குகின்றன. வரலாற்றுச் சூழலை உறுதிப்படுத்துதல். கன்ஃபர்மிங் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் இடங்கள், நகரங்கள் அல்லது நிகழ்வுகள் கற்பனையானவையா அல்லது நிஜமானவையா என்பதை தொல்பொருளியல் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் உறுதிப்படுத்த முடியும். சங்க இலக்கியமும் கீழடியும். உதாரணமாக, தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக அமைப்பு, அன்றாட வாழ்க்கை முறைகள், வணிக பாதைகள் மற்றும் நாகரிகம் ஆகியவை தமிழகத்தில் உள்ள கீழடி, கொடுமணல் போன்ற இடங்களில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றன. இலக்கியங்கள் வெறும் உரை டெக்ஸ்ட் அல்ல, அவை உண்மையான வரலாற்றின் பதிவு என்பதை இது நிரூபிக்கிறது. காலத்தை நிர்ணயம் செய்தல். டேட்டிங் த லிட்ரேச்சர். பல பண்டைய இலக்கியங்களுக்கு சரியான காலத்தை கண்டறிவது மிகவும் கடினம். தொல்பொருள் சான்றுகள் மறைமுகமாக இதற்கு உதவுகின்றன. Previous year questions. முந்தைய ஆண்டு கேள்விகள். Do you agree that archaeological evidence often helps in better understanding of literary sources? Comment. தொல்பொருள் சான்றுகள் பெரும்பாலும் இலக்கியங்களை நன்கு புரிந்துகொள்ள உதவுகின்றன என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? Archaeological evidence and literary sources. தொல்பொருள் மற்றும் இலக்கிய சான்றுகள். Archaeological evidence can significantly enhance our understanding of literary sources. தொல்பொருள் சான்றுகள் இலக்கிய மூலங்களை பற்றிய நமது புரிதலை கணிசமாக மேம்படுத்தும். Validating literary accounts. இலக்கிய சான்றுகளை சரிபார்த்தல். Historical context. Archaeological findings can provide historical context to literary works, helping to date and situate them within a specific time and place. வரலாற்று சூழல். தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் இலக்கிய படைப்புகளுக்கு வரலாற்று சூழலை வழங்க முடியும், மேலும் அவற்றை ஒரு குறிப்பிட்ட நேரம் மற்றும் இடத்திற்குள் தேதியிட நிலைநிறுத்த உதவும். Material culture. Archaeological evidence can confirm or challenge descriptions of material culture, such as architecture, artifacts, and trade networks, found in literary sources. பொருள் கலாச்சாரம். தொல்பொருள் சான்றுகள் இலக்கிய மூலங்களில் காணப்படும் கட்டிடக்கலை, கலைப்பொருட்கள் மற்றும் வர்த்தக வலையமைப்புகள் போன்ற பொருள் கலாச்சாரத்தின் விளக்கங்களை உறுதிப்படுத்தவோ அல்லது சவால் செய்யவோ முடியும். Social and economic insights. Archaeological research can offer insights into social and economic conditions, which can inform interpretations of literary works. சமூக மற்றும் பொருளாதார நுண்ணறிவுகள். தொல்பொருள் ஆராய்ச்சி சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்க முடியும், இது இலக்கிய படைப்புகளின் விளக்கங்களை தெரிவிக்கும். Examples. Excavations at Hastinapura. Archaeological excavations at Hastinapura, mentioned in the Mahabharata, have provided information about the material culture of ancient India.
ஹஸ்தினாபுரத்தில் அகழ்வாராய்ச்சிகள். மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஹஸ்தினாபுரத்தில் நடந்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் பண்டைய இந்தியாவின் பொருள் கலாச்சாரம் பற்றிய தகவல்களை வழங்கியுள்ளன. Verification of trade networks. Archaeological evidence of trade networks mentioned in literary sources, such as the Periplus Maris Erythraei, has confirmed the existence of extensive trade connections. வர்த்தக வலையமைப்புகளின் சரிபார்ப்பு. பெரிப்ளஸ் மாரிஸ் எரித்ரேய் போன்ற இலக்கிய ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வர்த்தக வலையமைப்புகளின் தொல்பொருள் சான்றுகள் விரிவான வர்த்தக தொடர்புகள் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளன. Limitations and challenges. வரம்புகள் மற்றும் சவால்கள். Interpretation of evidence. Archaeological evidence requires careful interpretation, and its relevance to literary sources must be critically evaluated. சான்றுகளின் விளக்கம். தொல்பொருள் சான்றுகளுக்கு கவனமாக விளக்கம் தேவைப்படுகிறது, மேலும் இலக்கிய ஆதாரங்களுடன் அதன் பொருத்தத்தை விமர்சன ரீதியாக மதிப்பீடு செய்ய வேண்டும். Contextualization. Both archaeological evidence and literary sources must be contextualized within their respective historical and cultural settings. சூழல்மயமாக்கல். தொல்பொருள் சான்றுகள் மற்றும் இலக்கிய ஆதாரங்கள் இரண்டும் அந்தந்த வரலாற்று மற்றும் கலாச்சார அமைப்புகளுக்குள் சூழல்மயமாக்கப்பட வேண்டும். Conclusion. முடிவுரை. Archaeological evidence can really help in better understanding literary sources by providing historical context, validating descriptions of material culture, and offering details about social and economic conditions. By combining archaeological and literary evidence, researchers can gain a more exact understanding of the past. தொல்பொருள் சான்றுகள் வரலாற்று சூழலை வழங்குவதன் மூலமும் பொருள் கலாச்சாரத்தின் விளக்கங்களை சரிபார்ப்பதன் மூலமும் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் பற்றிய விவரங்களை வழங்குவதன் மூலமும் இலக்கிய ஆதாரங்களை சிறப்பாக புரிந்துகொள்ள உதவும். தொல்பொருள் மற்றும் இலக்கியச் சான்றுகளை இணைப்பதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் கடந்த காலத்தை பற்றிய துல்லியமான புரிதலை பெற முடியும். தொல்பொருள் சான்றுகள் என்பது இலக்கிய ஆய்வாளர்களுக்கு ஒரு சரிபார்ப்பு இயந்திரம், வெரிஃபிகேஷன் என்ஜின் போலச் செயல்படுகிறது. வெறும் வார்த்தைகளாக இருந்தவற்றை திடமான வரலாற்று உண்மையாக அவை மாற்றுகின்றன. தொல்பொருளியல் ஆய்வுகள் இல்லாமல் பண்டைய இலக்கியங்கள் அனைத்தும் வெறும் கற்பனை கதைகளாகவே புரிந்து கொள்ளப்படும் அபாயம் உள்ளது. இந்தச் சான்றுகள்தான் இலக்கியத்தின் ஆழமான அர்த்தத்தையும் வரலாற்று உண்மைத்தன்மையையும் முழுமையாக வெளிப்படுத்துகின்றன. Art and culture are reflected to a far greater extent than political history in the epigraphic sources. Comment. கல்வெட்டுகளில் அரசியல் வரலாற்றை விட கலை மற்றும் கலாச்சாரம் மிக அதிகமாக பிரதிபலிக்கின்றன. கருத்து. Epigraphic sources, such as inscriptions, provide valuable information on ancient Indian art, culture, and history. கல்வெட்டு ஆதாரங்கள் பண்டைய இந்திய கலை, கலாச்சாரம் மற்றும் வரலாறு குறித்த மதிப்புமிக்க தகவல்களை வழங்குகின்றன. Art and culture. கலை மற்றும் கலாச்சாரம். Donative inscriptions. Many inscriptions record the donations to temples, monasteries, or other religious institutions. It highlighting the patronage of art and architecture. நன்கொடை கல்வெட்டுகள். பல கல்வெட்டுகள் கோயில்கள், மடங்கள் அல்லது பிற மத நிறுவனங்களுக்கு நன்கொடைகளை பதிவு செய்கின்றன, இது கலை மற்றும் கட்டிடக்கலையின் ஆதரவை எடுத்துக்காட்டுகிறது. Iconography and symbolism. Inscriptions often describe the iconography and symbolism associated with various deities. It providing details about ancient Indian art and religious practices. உருவப்படவியல் மற்றும் குறியீட்டியல். கல்வெட்டுகள் பெரும்பாலும் பல்வேறு தெய்வங்களுடன் தொடர்புடைய உருவப்படவியல் மற்றும் குறியீட்டை விவரிக்கின்றன. இது பண்டைய இந்திய கலை மற்றும் மத நடைமுறைகள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன. Cultural practices. Inscriptions mention various cultural practices, such as festivals, rituals, and ceremonies. It providing details about ancient Indian cultural life. கலாச்சார நடைமுறைகள். கல்வெட்டுகள் பண்டிகைகள், சடங்குகள் மற்றும் விழாக்கள் போன்ற பல்வேறு கலாச்சார நடைமுறைகளை குறிப்பிடுகின்றன. இது பண்டைய இந்திய கலாச்சார வாழ்க்கையை பற்றிய விவரங்களை வழங்குகிறது.
Political history அரசியல் வரலாறு. Royal inscriptions. Inscriptions issued by rulers provide information on their genealogy, conquests, and administrative policies. அரச கல்வெட்டுகள். ஆட்சியாளர்களால் வெளியிடப்பட்ட கல்வெட்டுகள் அவர்களின் வம்சாவளி, வெற்றிகள் மற்றும் நிர்வாகக் கொள்கைகள் பற்றிய தகவல்களை வழங்குகின்றன. Administrative records. Inscriptions often record administrative decisions, such as land grants or tax exemptions. It providing details about the functioning of ancient Indian governments. நிர்வாகப் பதிவுகள். கல்வெட்டுகள் பெரும்பாலும் நில மானியங்கள் அல்லது வரி விலக்குகள் போன்ற நிர்வாக முடிவுகளை பதிவு செய்கின்றன. இது பண்டைய இந்திய அரசாங்கங்களின் செயல்பாடுகள் பற்றிய விவரங்களை வழங்குகிறது. Historical events. Some inscriptions mention significant historical events, such as wars or diplomatic relations. வரலாற்று நிகழ்வுகள். சில கல்வெட்டுகள் போர்கள் அல்லது இராஜதந்திர உறவுகள் போன்ற குறிப்பிடத்தக்க வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றன. Greater reflection of art and culture. கலை மற்றும் கலாச்சாரத்தின் சிறந்த பிரதிபலிப்பு. Abundance of donative inscriptions. It provides a wealth of information on art, architecture, and cultural practices. நன்கொடை கல்வெட்டுகளின் மிகுதி. இது கலை, கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார நடைமுறைகள் பற்றிய ஏராளமான தகவல்களை வழங்குகிறது. Detailed descriptions. Inscriptions contain detailed descriptions of artistic and cultural aspects, such as iconography, rituals, and festivals. விரிவான விளக்கங்கள். கல்வெட்டுகளில் கலை மற்றும் கலாச்சார அம்சங்களான உருவப்படம், சடங்குகள் மற்றும் திருவிழாக்கள் பற்றிய விரிவான விளக்கங்கள் உள்ளன. Wider scope. Art and culture are reflected in a wider range from various types of inscriptions obtained from temples, monasteries, and other cultural institutions. பரந்த நோக்கம். கோயில்கள் மற்றும் மடங்களிலிருந்து பெறப்பட்ட பல்வேறு வகையான கல்வெட்டுகளிலிருந்து கலை மற்றும் கலாச்சாரம் பிரதிபலிக்கின்றன. Conclusion. முடிவுரை. Epigraphic sources do certainly reflect art and culture to a far greater extent than political history, although they still provide valuable information on political aspects. அரசியல் அம்சங்களை பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை வழங்கினாலும் அரசியல் வரலாற்றை விட கல்வெட்டு ஆதாரங்கள் கலை மற்றும் கலாச்சாரத்தை மிக அதிகமாக பிரதிபலிக்கின்றன. The abundance of donative inscriptions and detailed descriptions of artistic and cultural practices make epigraphic sources an essential resource for understanding ancient Indian art, culture, and history. நன்கொடை கல்வெட்டுகளின் மிகுதியும் கலை மற்றும் கலாச்சார நடைமுறைகளின் விரிவான விளக்கங்களும் பண்டைய இந்திய கலை, கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை புரிந்துகொள்வதற்கு கல்வெட்டு ஆதாரங்களை ஒரு அத்தியாவசிய ஆதாரமாக ஆக்குகின்றன. டிஸ்கவரிஸ். கண்டுபிடிப்புகள். சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட் 1834 முதல் 1912 வரை. இவர் இந்திய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீஹிஸ்டரி என்று அழைக்கப்படுவதற்குரிய முக்கிய காரணங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் கண்டுபிடிப்பு 1863. ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட் ஒரு பிரிட்டிஷ் புவியியலாளர் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஆவார். இந்திய வரலாற்றில் முதன்முதலில் உறுதி செய்யப்பட்ட பழங்கற்கால கருவி பலியலித்திக் ஸ்டோன் டூல் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கைக்கோடாரியை ஹேண்ட் ஆக்ஸ் இவர் 1863 தென்னிந்தியாவில் அன்றைய மெட்ராஸ் மாகாணத்திற்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில், தற்போது சென்னை அருகில் கண்டுபிடித்தார். தென்னிந்தியாவில் ஆய்வு பணிகள். இவர் இந்திய நிலவியல் ஆய்வில் ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பணியாற்றியபோது தனது ஆய்வுகளை பெரும்பாலும் தென்னிந்தியா முழுவதும் மேற்கொண்டார். இவரின் பணிகள் தற்போதைய தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளில் பழங்கற்காலம் மற்றும் புதிய கற்காலம் குறித்த விரிவான ஆய்வுக்கான அடித்தளத்தை அமைத்தன. அத்திரம்பக்கம், Tamil Nadu. In 1863, Foote discovered a Paleolithic site at Attirampakkam, which is located in the Kanchipuram district of Tamil Nadu. அத்திரம்பாக்கம், தமிழ்நாடு. 1863 தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அத்திரம்பாக்கத்தில் ஃபோர்ட் ஒரு பழங்கால கால தளத்தை கண்டுபிடித்தார். கர்னூல், ஆந்திரா பிரதேஷ்.
Foote discovered the Belem caves in 1884, which are located in the Kurnool district of Andhra Pradesh, India. Foote discovered several important fossils in the caves, including ancient human remains and animal fossils. Kurnool, Andhra Pradesam. இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ள பேலம் குகைகளை ஃபூட் 1884 கண்டுபிடித்தார். பண்டைய மனித எச்சங்கள் மற்றும் விலங்கு புதைபடிவங்கள் உட்பட குகைகளில் பல முக்கியமான புதைபடிவங்களை ஃபூட் கண்டுபிடித்தார். தொல்லியல் ஆராய்ச்சியை ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஆய்வாக சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் இந்தியாவில் இவரே தொடங்கினார். இவரின் ஆய்வு முடிவுகள் இந்திய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை புரிந்துகொள்வதற்கான முக்கிய ஆதாரங்களாக விளங்குகின்றன. டாக்டர் Primrose, an Englishman, who was the first person to discover pre-historic implements stone knives and arrow heads in 1842 at Lingshugur, Karnataka. டாக்டர் Primrose ஒரு ஆங்கிலேயர் 1842 லிங்சுகூரில் கர்நாடகா வரலாற்றுக்கு முந்தைய கருவிகளை, கல் கத்திகள் மற்றும் அம்புகுறிகள் முதன்முதலில் கண்டுபிடித்தார். John Evans was first to publish discovery of flints on the bed of the Narmada River near Jabalpur in 1853. 1853 ஜபல்பூருக்கு அருகிலுள்ள நர்மதா நதியின் படுகையில் பிளின்ட்களின் கண்டுபிடிப்பை ஜான் எவன்ஸ் முதன்முதலில் வெளியிட்டார். In 1930, M.C. Burkett published an account of collection from the Krishna Basin. 1930 கிருஷ்ணா படுகையில் இருந்து சேகரிக்கப்பட்ட பொருட்களின் கணக்கை M.C. பர்கிட் வெளியிட்டார். In 1935, Helmut de Terra, German geologist, and Thomas Thomson Patterson, Scottish geologist, studied the glacial sequence of Kashmir and Punjab. The efforts of the 1940s resulted in the publication of Stuart Pigott,'s Prehistoric India in 1950. 1935 ஹெல்மட் டி டெர்ரா, ஜெர்மன் புவியியலாளர், மற்றும் தாமஸ் தாம்சன் பேட்டர்சன், ஸ்காட்டிஷ் புவியியலாளர் ஆகியோர் காஷ்மீர் மற்றும் பஞ்சாபின் பனிப்பாறை வரிசையை ஆய்வு செய்தனர். 1940களின் முயற்சிகள் ஸ்டூவர்ட் பிகோட்டின் வரலாற்றுக்கு முந்தைய இந்தியாவை 1950இல் வெளியிடுவதற்கு வழிவகுத்தன. For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.